நான் வந்து சிஎம் செல்லுக்கு, அதாவது முதலமைச்சர் ஓட கம்ப்ளைண்ட்டு ஒன்று ரைஸ் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, தேர்தல் காலங்களில் வாக்காளர் பட்டியலை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் செவுத்தில் டைரெக்டாக ஒட்டும்போது எங்களுக்கு டேமேஜ் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்ம பட்னம்புதூர் ஸ்கூலு. இது மாதிரி வாக்காளர் பட்டியலை டைரெக்டாக செவுத்தில் ஒட்டும்போது நம்ம வரைந்த வண்ண ஓவியங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முதலமைச்சர் செல்லுக்கு, இது நம்ம பட்னம்புதூர் ஸ்கூலு, இது நம்ம வரைந்த முதலமைச்சர் செல்லுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நம்ம அரசாங்கத்திடமிருந்து நம்மளுக்கு பதில் கடிதம் வந்திருக்குது. என்ன சொல்லிட்டு வந்திருக்குன்னா, திரு மோகன்ராஜ் ஆறுமுகம், ஸ்ரீநகர், நடுப்படை ரோடு, பட்டணம். மனு என்ன அப்படின்னா, நடுநிலைப் பள்ளியில் உள்ள வண்ண ஓவியங்களில் தீட்டப்பட்ட சுவர்களில் தேர்தல் நேரங்களில் வாக்காளர் பட்டியல் ஒட்டப்படுவதை ஓவியங்கள் வீணாகி வருகிறது. வாக்காளர் பட்டியலை நேரடியாக சுவற்றில் ஒட்டாமல் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனு கொடுத்துருந்தேன். அந்த மனு கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு நம்ம பதில் மனு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சூலூர் ஒன்றியத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி அதாவது சூலூர் பிளாக்குக்கே கொடுத்துட்டாங்க. சூலூர் ஒன்றியத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலைப் பள்ளியில் உள்ள வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்ட சுவர்களில் வாக்காளர் பட்டியலை தவிர்த்து அதாவது தீட்டப்பட்ட சுவர்களில் வாக்காளர் பட்டியலை தவிர்த்து மாற்று ஏற்பாடு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள சூலூர் வட்டாட்சியருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. நம்மளோட மனு வந்து ஏற்கப்பட்டது. இதை யார் சைன் பண்ணியிருக்காங்கன்னா, மாவட்ட கல்வி அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ சூலூர் பிளாக்கில் எந்த ஸ்கூல்லையுமே டைரெக்டாக செவுத்தில் வாக்காளர் பட்டியல் இனிமேல் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டுனாங்கன்னா இந்த கடிதத்தை நீங்கள் காமிங்க, நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து அப்ரூவ் வாங்கியிருக்கிறோம், செவுத்தில் டைரெக்டாக ஒட்டக்கூடாது அப்படின்னு. நன்றி.